ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இது புலாவுக்கு, சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அது ருசியாகவும் இருக்கும். இது நான் எல்லாமே வறுத்து போட்டிருக்கிறேன் மசாலாக்களையெல்லாம். அது நல்ல ஸ்பெஷல் ஸ்மெல் வரும். அதில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். சிக்கன் 400 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். தக்காளி 2, பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் போட போகிறோம். அடுத்து மஞ்சள் தூள், இது கல் உப்பு தேவைக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ வறுக்கிற பொருட்களை பார்க்கலாம். இது காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இது நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது தனியா, இதையும் நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நான் இதில் 400 கிராம் சிக்கனுக்கு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சோம்பில் நம்ம 2 ஸ்பூன் எடுக்க போகிறோம். அடுத்து இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அடுத்து சீரகம், இது ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வறுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து விடலாம். அடுப்பை லோவாகவே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இது கொஞ்சம் வறுத்த விட்டு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஏதாவது நான் டிப்ஸ் சொல்லுவேன். இது தனியாக தான் இதில் ருசியை கொடுக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். இது தனியாக வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ ஸ்மெல் வந்துருச்சு. கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். அடுப்பை லோவாக வச்சுக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம ஏலம், பட்டை, கிராம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து சோம்பு போடலாம். இது நான் 2 ஸ்பூன் போடுறேன். அடுத்து இதோடையே நம்ம சீரகமும் சேர்த்துக்கலாம். இதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது, ட்ரையாக தான் வறுக்கணும். நீங்கள் வறுக்கும் போதே இது உங்களுக்கு ஸ்மெல் தெரியும், நல்லா வாசமாக வரும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது நல்லா நைஸாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். கரக்கரைன்னு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம்.
குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் எடுத்து நிறைய தேவைப்படும். அதான் நான் 5 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ஒன்றும் நல்ல ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ கூட எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இதுவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வரணும் வெங்காயம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு வெங்காயம். அடுத்து நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுல நல்லா ருசி வரும். எந்த நீங்கள் இது பண்ணாலும், சிக்கனோ மட்டனோ எந்த இது பண்ணாலும் நல்லா வெங்காயம் வதக்கிட்டா நல்லா ருசியாக இருக்கும். இது நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கின விட்டு நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. இஞ்சி பூண்டு வந்து இது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின விட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சும்மா நான் 1 தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்மெல்காண்டி போட்டிருக்கேன். நம்ம காஞ்ச மிளகாயில் தான் நல்ல டேஸ்ட்டு வரும் இதுக்கு. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா தான் போடுறேன் பாருங்கள். எதையும் மொத்தமாக போடக்கூடாது. ஒன்றொன்னா போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. வதங்கின விட்டு நான் சிக்கனை சேர்க்க போகிறேன். இந்த சிக்கன் வந்து நம்ம எப்பயுமே மஞ்சள் தூள், உப்பு, கல் உப்பு, எலுமிச்சஞ்சாறு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கழுவிக்கோங்க. அதில் உள்ள அந்த ஸ்மெல்லாம் போயிடும். நான் இதை அப்படியே கட் பண்ணலை. இதை அப்படியே பெரிய பீஸாக தான் போடுறேன். இதையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா மசாலா வந்து இதில் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எந்த நான்வெஜ் ரெசிபி பண்ணாலும் நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதில் தான் நல்ல டேஸ்ட்டு வரும். நல்லா ரெட் கலரில் வதங்கிடணும் வெங்காயம். அடுத்து தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டோ தக்காளியோ எதுனாலும் சேர்க்கலாம். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கிருச்சு. மசாலா வந்து இதோட சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த இதை வந்து சேர்க்க போகிறோம். வேறு நான் எதுவுமே இது பண்ணலை. இந்த இது மட்டும்தான் சேர்க்குறேன் பாருங்கள். மிளகாத்தூள்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. மிளகாய் வந்து நம்ம தேவைக்கு எடுத்துக்கணும் அரைக்கிறதுலையே. இதை நல்லா பரட்டி விட்டுலாம். இது நம்ம ஃபஸ்ட்டே வறுத்துட்டனால இதை ஒன்றும் இது பண்ணணும் தேவையில்லை. அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நான் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு போதும். உங்களுக்கு வந்து இதிலே நல்லா கிரேவியாக வரணுன்னா தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டோன்னா நமக்கு வந்து ருசி அவ்வளோவா வராது. இதுதான் நல்ல ருசியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டா போதும். தேங்காய் அப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பால் விட்டுக்கலாம். தேங்காய் பால் விட்டுக்கலாம். நான் வந்து இதில் தேங்காய் சேர்க்கலை.
இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து நம்ம மூடி ஒரு 2 விசில் வைக்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக புதினா மல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை நான் எடுத்து வச்சுருக்குறேன். மல்லியும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை நான் வச்சுருக்கிறேன் லாஸ்ட்டாக போடுறதுக்கு. இது அவ்வளோதான். இப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு போதும், மூடி வச்சிடலாம். இப்போ மூடியாச்சு. விசில் போட்டுறேன். 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஆறி இருக்கும். இப்போ வந்து விசில் நம்ம எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் வந்து நம்ம எதுவுமே நம்ம போடலை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டேன். இந்த மிளகாத்தூளுக்கு மிளகா வந்து நம்ம அரைச்சி போட்டதே நல்ல கலராக வந்திருக்கு. நம்மளோட சூப்பரான சேர்வா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலில் போட்டாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கார்னிஷ்காண்டி மல்லித்தலை லைட்டாக மேலே தூவி விட்டுடலாம். முடிஞ்சு. இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து நம்ம நெய் சோறுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு நான் பொரிச்ச புரோட்டா செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து நல்லா இது சூட் ஆகும். இந்த பொரிச்ச புரோட்டா செஞ்ச வீடியோ வந்து இன்னொரு இதில் அப்லோட் பண்ணுறேன். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்க்கவே நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். நான் எந்த மசாலாவும் இந்த இது ஆட் பண்ணலை, எந்த கலருமே ஆட் பண்ணலை நான். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஷ் தேவைப்பட்டாலும் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.